ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய திருமொழி முதல் 10 திருமொழி திருவேங்கடம் திவ்யதேசப் பாசுரம். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறையவன் தன் திண்ணாகம் பிளக்கச் சரம் செலவுய்த்தாய். விண்ணோர் தொழும் வேங்கடமாமலை மேய அண்ணா அடியேன் இடரைக் களையாயே. கண்ணார் கடல் சூழ், கண் முழுவதையும் நம்முடைய பார்வையெல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற கடல். நம்ம எவ்வளோ பார்த்தாலும் கடல் தெரிஞ்சுன்னு இருக்குங்கிறதுனால அதான் கண்ணார் கடல் சூழ். இப்படிப்பட்ட கடல் சூழ்ந்திருக்கிற இலங்கைக்கு இறையவன் தன், இலங்கைக்கு இறைவனான ராவணனுடைய திண்ணாகம் பிளக்க, அவனுடைய திண்மையான வலிமையான உடல் பிளக்கும்படியாக சரம் செலவுய்த்தாய், அன்பு எய்தாய். விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய, தேவர்கள் வழிபடும் திருவேங்கடத்தில் எழுந்தருளிருக்கிற அண்ணா அடியேன் கிடரைக் களையாயே. உங்கள் வீட்டில் ஒரு பெரியவன் ஒருத்தவன் இருப்பான், அண்ணான். அவன்தான் நம்ம எல்லாம் நல்லா கவனிச்சுப்பான். அப்பா அம்மாவோட அவன் நமக்காக வாதமிட்டு சில காரியங்களை செய்து கொடுப்பான். ரொம்ப பிரியமாக இருப்பான் அண்ணா. அதுதான் அண்ணா, அதான் அர்த்தம். பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறையவன் தன் திண்ணாகம் பிளக்கச் சரம் செலவுய்த்தாய். விண்ணோர் தொழும் வேங்கடமாமலை மேய அண்ணா அடியேன் இடரைக் களையாய். இலங்கை பதிக்கு அன்று இறையாய அரக்கர் குலங்கட்டு அவர் மாள கொடிப்புள் திரித்தாய். விலங்கல் குடுமி திருவேங்கடம் மேய அலங்கல் துளவமுடியாய் அருளாயே. இலங்கை பதிக்கு அன்று இறையாய அரக்கர் குலங்கட்டு அவர் மாள, வேற ஒன்றும் இல்லை, ராவணனுக்கு முன்னால் இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த மாலி சுமாலி முதலிய அரக்கர்களுடைய குலமெல்லாம் கெட்டு அழியும்படியாக கொடிப்புள் திரித்தாய். இதில் கருடனை தன்னுடைய கருடக்கொடியை ஏவி அவர்களை அழித்தாய் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இல்லை கருடனை ஏவி அழித்தாய் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம், அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் விலங்கல் குடுமி திருவேங்கடம் மேய, திருவேங்கடத்தினுடைய சிகரங்கள்லாம் ரொம்ப உயரமானவை. ஸோ வானில் உலாவும் சந்திரசூரியர்கள் அவர்கள் உலாவும்போது விலங்கல் குடுமி, இந்த குடுமினா சிகரம், அது அப்படி இப்படி விலகிக்குமா அவர்கள் போவதற்கு வசதியாக. அப்படிப்பட்ட உயரமான சிகரங்கள். விலங்கல் குடுமி திருவேங்கடம் மேய அலங்கல் துளவ அலங்கல், துளசி மாலையை முடியாய் கிரீடத்தில் அணிந்திருக்கிறாயே, நீ அருளாய் எனக்கு அருள வேண்டும், இதுதான் அர்த்தம். அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன். இலங்கை பதிக்கு அன்று இறையாய அரக்கர் குலங்கட்டு அவர் மாள கொடிப்புள் திரித்தாய். விலங்கல் குடுமி திருவேங்கடம் மேய அலங்கல் துளவமுடியாய் அருளாயே. அடுத்த பாசம். நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏர் ஆலம் கிளந்தையில் இளந்தளிர் மேல் துயில் எந்தாய். சீரார் திருவேங்கடமாமலை மேய ஆராகமுதே அடியேற்கு அருளாயே. சுலபமான பாசுரம். நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு, பிரளய காலத்தில் இந்த உலகத்தை எல்லாம் உண்டு, கடல் மலை நிலம் எல்லாத்தையும் முழுதுண்டு. ஏர் ஆலம், ஏர்னா அழகிய ஆலம் இளந்தளிர் ஆலிலை மேல், ஒரு ஆலமரத்தின் இளந்தளிர் மேல் இளம் இலை மேல் துயில் எந்தாய், துயிர்கின்ற எந்தாய். சீரார் திருவேங்கடமாமலை மேய ஆராகமுதே அடியேற்கு அருளாயே. சீரார்னா பெருமை வாய்ந்த புகழ்பெற்ற திருவேங்கடமாமலை மேய ஆறாகமுது, என்னுடைய அமுதமே எனக்கு அருளாயேன்னு கேட்குறேன். படிக்கலாம் நினைக்கிறேன்.
நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏர் ஆலம் கிளந்தளிர் மேல் துயில் எந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேய ஆறாகமுதே அடியேற்கு அருளாயே உண்டாய் உரிமேல் நறுனை அமுதாக கொண்டாய் குரலாய் நிலம் ஈரடியாளே விந்தோய் சிகர திருவேங்கடம்பேக அண்டா அடியேனுக்கு அருள் புரியாயே உண்டாய் புரிமேல் நறுநெய் அமுதாக நல்ல நெய்யை உரிமேல் வைத்திருந்த நல்ல நெய்யை அமுதாக உண்டாய். நிறைய சாப்பிட்டா நமக்கு ப்ராப்ளம் வரும், ஆனால் கண்ணனுக்கு அது அமுது அப்படின்னு சொல்கிறார். உண்டாய் உரிமேல் நறுநை அமுதாக கொண்டாய் குரலாய் நிலம் நீரடியாய் குரலாய் வாமனனாகச் சென்று நான் அளக்க மூவடி நிலம் தா என்று வாமலையை கேட்டு அந்த நிலத்தை ஈரடியாய் இந்த உலகம் முழுவதையும் நிலம் ஈரடியாலே கொண்டாய் 2 அடி வைக்க இந்த நிலத்தை முழுவதும் பெற்றாய். அதான் அர்த்தம். விண்டோய் சிகர திருவேங்கடமேய ஆகாசத்தை தொட்டு கொண்டிருக்கிற சிகரங்களை கூட திருவேங்கடமேய அண்டான்னா ஒரு பெரிய பாத்திரம், எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிற அதான் அந்த பாத்திரம். அந்தஸ்தம் எஸ்ஸ விஸ்வம் சுரநரகோ பூகி கந்தர்வ தைத்யைகி சித்திரம் ரம்யதயத்தம் திரிபுவனோபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி அப்படிங்கிற விஷ்ணு சஹஸ்ரநாம தியான ஸ்லோகத்தில் இருக்கிறது தான் அந்த அண்டா. பெரிய பாத்திரம், அதில் எல்லா விஸ்வமும் இருக்கிறது, நாம் எல்லோரும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அண்டா அடியே எனக்கு அருள் புரியாய். பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்டாய் உரிமேல் நறுநை அமுதாக கொண்டாய் குரலாய் நிலம் ஈரடியாலே விண்டோய் சிகர திருவேங்கடம்பேய அண்டா அடியேனுக்கு அருள் புரியாயே. தூணாய் அதனோடு அரியாய் வந்து தோன்றி பேணாகவுனன் உடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கடமாமலை மேய கோணாகணையாய் குறிக்கொள் எனை நீயே. தூணாய் அதனோடு அரியாய் தூணாகவும் இருந்தான் பெருமான். அதனுள்ளே இருந்து அரியாய் வந்து தூணாயிருந்தான். அதனுள்ளே இருந்து நரசிங்கமாக வந்து தோன்றி அவுணன்னு இரணியனை சொல்கிறார். அவன் என்ன பேணா? பாகவத அபசாரம் செய்தான், பிரகலாதனுக்கு கெடுதல் செய்தான், அதன் செய்த பேணா கவுணன் உடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கடமாமலை சேனார்னா மிக உயரத்தில் இருக்கிற திருவேங்கடமாமலை மேய கோள் நாகணயாய்னு பர்த்தம் பண்ணிண்டா அழகிய அரவுப்படுக்கையில் இருப்பவனே குறிக்கொள் என்னை நீ உன்னுடைய குறிப்பில் வைத்துக்கொள் அப்படின்னா மேக் அ நோட் ஆஃப் மீ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம், படிக்கலாம்னு நினைக்கிறேன். தூணாய் அதனோடு அரியாய் வந்து தோன்றி பேணாகவுணன் உடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கடமாமலை மேய கோணாகணையாய் குறிக்கொள் எனை நீயே. மன்னா இம்மனித பிறவியை நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில் சேர் திருவேங்கடமேய என்னானை என்னப்பன் என் நெஞ்சில் உளானே. மன்னா ராஜாவேன்னு கூப்பிடுறார். மனித பிறவியை நீக்கி இந்த பிறவியிலிருந்து என்னை நீக்கி தன்னுடையவனாக்கி கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். தன்னாக்கினா தன்னை போலவே எனக்கு ஒரு வடிவம் கொடுத்தும் கூட புரிஞ்சுக்கலாம். தன்னாக்கி இன்னருள் செய்யும் தலைவன்
பிறவியை நீக்கி மோட்சம் கொடுப்பது மட்டுமன்றி வைகுண்டத்தில் தன்னைப் போலவே உருவம் கொடுக்கின்ற அந்த பெருமான். இன்னருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில் சேர், மின்னல் சேர்ந்திருக்கிற, மின்னல் அடித்து கொண்டிருக்கிற மேகங்கள் சேர்ந்த திருவேங்கடமேய என்னானை, என்னுடைய யானை. முன்னாடி சொல்லியிருக்கேன், திருமங்கையாழ்வார் பெருமானை ஆணையாக கொண்டாடுவார் பலவாக. இந்த இடத்துலையும் சொல்லுகிற என்னானை என்னப்பன். என்னப்பன் அர்த்தம் புரியுறது, நெஞ்சில் என் நெஞ்சில் உளானே, அவன் என்னுடைய நெஞ்சில் இருக்கிறான்னு சொல்கிறான். படிக்கலாம் நினைக்கிறேன். எங்கே இருக்கு? மன்னா இம்மனிச பிறவியை நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில் சேர் திருவேங்கடமேய என்னானை என்னப்பன் என் நெஞ்சில் உளானே. மானே மடநோக்கி திறத்து எதிர்வந்த ஏனேழ் வினை சற்ற ஆண்கேழ் விடை சற்ற அணிவரை தோளா தேனே திருவேங்கடமாமலை மேய கோனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே. மானை நோக்கி திறத்து, மான் போன்ற பார்வையை கண்களை உடைய நப்பினையின் பொருட்டு எதிர்வந்த ஆண் ஏழ்விடை சிற்ற, ஆண் ஏழ்விடை அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்த 7 எருதுகளை வென்ற அணி வரை தோளா, அழகிய மலையைப் போன்ற தோளுடைய பெருமானே. தேனே, எனக்கு தேன் போல் இனிப்பவனே. திருவேங்கட மாமலை மேய கோனே, திருவேங்கட மலையில் எழுந்தருள் இருக்கும் கோனே ராஜாவே. கோனேரின் பேர் அந்த புஷ்கரணிக்கு, அதனால் அவர் கோன் தான் அங்கே. கோனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே, அர்த்தமாகுதுன்னு நினைக்கிறேன். படிக்கலாமே. மானே மடநோக்கி திறத்து எதிர்வந்த ஆண் ஏழ் விடை செற்ற அணி வரை தோளா தேனே திருவேங்கடமாமலை மேய கோனே மனம் குடிகொண்டிருந்தாயே. சேயன் அணியன் என் சிந்தையுள் நின்ன மாயன் மணி வாழ்வொளி வெண்தரளங்கள் வேய்விண்டு உதிர் திருவேங்கடமாமலை மேய ஆயன் அடியல்லது மற்ற அறியேனே. இந்த இடத்துல தப்பாக எடின்னு போட்டுருது, அடியல் அவனுடைய திருவடிகளை தவிர்த்துன்னு அர்த்தம். படிக்கலான்னு. சேயன் ரொம்ப உயர்வானவன், சேயோன் எல்லா அறிவுக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார். எல்லா அறிவுக்கும் எட்டாதவன், ரொம்ப உயரத்தில் இருப்பவன். அணியன், அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருப்பவன், எனக்கு ஒரு அணிகலனாக இருப்பவன். அப்படின்னா பெருமான் மனசில் இருக்கார்னா அது நமக்கு ஒரு அலங்காரம். அவன் சேயன் அணியன் என் சிந்தையுள் நின்ன மாயன், என்னுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா பலவிதமான லீலைகளை செய்பவன், பெரிய மாயனவன். அணி வாழ்வொலி வெண்தரளங்கள் வேய் விண்டு உதிர். இந்த வேய்னா மூங்கில்கள், ரொம்ப பழைய மூங்கில், ரொம்ப பெருசான பெரிய வளமான மூங்கில்கள். அவைகள் என்ன பண்ணுறது, விட்டு உதிர், அவைகள்லாம் ரொம்ப பொறுத்து போய் உடைஞ்சு உதிர்க்கின்றன. எந்த உரிக்கின்றன? அணிவாழ் ஒலி, அழகான வாழ் ஒலி வெண்தரளங்கள். தரளங்கள்னா வெண்முத்துக்கள், அதில் ரொம்ப ஒளி இருக்குது. வாழ்வொலி பிரகாசிக்கின்றது. அணி அழகாக இருக்கிற, அழகாக ஒளிவொழிகின்ற வெள்ளை முத்துக்கள். மூங்கில் விண்டு உதிர்கின்ற, மூங்கில்லாம் அவ்வளோ வளப்பமாக இருக்கின்றன, அதில் விண்டு உதிர்கின்ற வேங்கடமாமலை மேய ஆயன். ஆயன்னு கண்ணனை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். அடியல் அது அவருடைய திருவடிகளை தவிர்த்து மற்ற அறியேனே. இதான் பாசுரம். அர்த்தமாக நினைக்கிறேன், படிச்சு இல்லாமல் இந்த தப்பெல்லாம் சரியாக பண்ணிக்கோங்க. சேயன் அணியன் என் சிந்தையுள் நின்ன மாயன் மணி வாழ்வொலி
வெண்தளங்கள் வேய்விண்டு உதிர் வேங்கடமாமலை மேய ஆயன் அடியல்லது மற்ற அறியேனே. இப்படி வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்னாய் நந்தாத கொழும் சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனி யான் உன்னை என்றும் விடேனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய், வந்தாய் ரொம்ப சுலபமாக என் மனசில் புகுந்துட்டாய். மன்னி நின்றாய், அதை விட்டு அகலாமல் அங்கே ரொம்ப சாஸ்வதமாக இருந்துட்டான தான் மன்னி நின்றாய். அதுக்கப்புறம் நந்தாத கொழுஞ்சுடரே, நந்தாத அணையாதன்னு அர்த்தம், இல்லை பிரகாசம் குறையாதன்னு புரிஞ்சுக்கலாம். நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, நம்பின்னா என்ன, நல்ல குணங்கள் உடையவன் நம்பி, அப்படி புரிஞ்சுவாங்க. எங்கள் நம்பி சிந்தாமணியே, சாதாரண மணியை சொல், மணி போன்ற நிறத்தை உடையவனே. வேங்கடம் மேயந்தாய் இனி உன்னை என்றும் விடேனே, உன்னை நான் விடமாட்டேன். என்ன என்னுடைய மனத்தில் மன்னி நிற்கின்றாய் அப்படின்னு சொல்கிறார். படிக்கலாம் நினைக்கிறேன். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்னாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம்பேயந்தாய் இனி யான் உன்னை என்றும் விடேனே. இது நம்மாழ்வார் எழுதுகிற சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் திருவேங்கடத்தானே அப்படின்னு சொல்லுவார். சிந்தாமணிகள் பகர், சிந்தாமணிகளுடைய ஒளி அல்லை பகல் இருட்ட பகலாக்கிடுமா, ராத்திரி இருட்டாக்கிடுமா, அப்படிப்பட்ட ஒளி வீசுகின்ற சிந்தாமணி அந்த பெருமாள் தான் இவரும். அப்படிப்பட்ட சிந்தாமணின்னு இங்கே புரிஞ்சுக்கோங்க. அர்த்தமாக நினைக்கிறேன். இப்போ அடுத்த பாசுரம் போகலாம். வில்லார் மலி மின்னார் மணி வேங்கட மாமலை மேய மல்லார் திரள் தூள் கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு கிரையபந்தன். தப்பாக படிக்கிறேன், ஏதோ கொஞ்சம் இருக்கும், அது தப்பாகிடுது. மன்னா படிச்சுட்டேன். மானாய்மட நோக்கி சையன்னணியை வந்தாய். இந்த இடத்துல இங்கே தான் படிக்கணும், சாரி. இதான் கடைசி பாசுரம். பில்லார் மலை திருவேங்கட மாமலை வேங்கட மாமலை மேய மல்லார் திரள் தோள் மணிவண்ணன் எம்பானை வல்லார் திரள் தோல் கல்லார் திரள் தோள் கலியன் சொன்ன மாலை வல்லாரவர் வானவர் ஆகுவர் தாமே. வில்லார் மலி வில்லை ஏந்திய வேடவர்கள் அதிகம் இருக்கிற வேங்கட மாமலை மேய அந்த திருவேங்கட மலையில் எழுந்தருள் இருக்கிற மல்லார் திரள் தோள் மல்லர்களை வெல்லுகின்ற திரண்ட தோளை உடைய மணிவண்ணன் எம்மானை அர்த்தமானது நமக்கு. கல்லார் திரள் தோள், கல்லுன்னா இங்கே மலைன்னு புரிஞ்சுக்கோங்க. மலை போன்ற திரண்ட தோளை உடைய கலியன் சொன்ன மாலை திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை வல்லாரவர், யாரெல்லாம் வல்லவர்களோ அவர்கள் வானவராகுவர் தாமே, அவர்கள் நிச்சயமாக வானவராகுவர், வைகுந்தத்துக்கு எழுந்தருள்வார்கள், நித்திய சூரியர்கள் ஆவார்கள் அப்படின்னு முடிக்கிறார்னு புரிஞ்சுக்கலாம். பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். வில்லார் மலி வேங்கட மாமலை மேய மல்லார் திரள் தோள் மணிவண்ணன் எம்மானை கல்லார் திரள் தோள் கலியன் சொன்ன மாலை வல்லார் அவர் வானவர் ஆகுவர் தாமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.